Hello everyone, 11th standard, subject commerce, unit 2, chapter 5, topic advantages and disadvantages of partnership. In our previous video, we had discussed about characteristics of partnership. இதை பற்றி நம்ம போன வீடியோவில் பிரீஃபாக பார்த்தோம். And now we are going to discuss about advantages and disadvantages of partnership. ஸோ கூட்டாண்மையினுடைய நன்மைகள் மற்றும் தீமைகள் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். So see here students, advantages. The main advantages of partnership are given below. So first point பாருங்க, easy formation. So easy formation என்னது? So இந்த ஒரு நிறுவனத்தை வந்து அமைத்தல் அப்படிங்கிறது என்னது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம்தான். ஸோ இந்த பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற ஒரு ஃபார்மை வந்து அமைக்கிறது நம்ம ஒரு உருவாக்குறது அப்படிங்கிறது என்னது ரொம்ப எளிதான காரியம் சொல்கிறாங்க. The formation of partnership form requires fulfillment of lesser legal formalities than other types of organization. ஸோ மற்ற நிறுவனங்களை போல் இல்லாமல் ரொம்ப லெசர் லீகல் ஃபார்மாலிட்டிஸ் தான் என்ன இருக்குது இந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மற்ற நிறுவனங்களில் இருக்கக்கூடிய அந்த லீகல் ஃபார்மாலிட்டிஸ், ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் என்ன பண்ணல தேவையில்லை. இந்த மாதிரி அக்ரிமெண்ட்ஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எதுக்கு தேவையில்லை. ஸோ இந்த மாதிரியான இருக்கக்கூடிய பார்ட்னர்ஷிப்புக்கு வந்து ரொம்ப தேவை. அந்த அக்ரிமெண்ட் போட்டும் செய்யலாம், போடாமலும் செய்யலாம். சரியா? எது இந்த பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற விஷயம். ஸோ லீகல் ஃபார்மாலிட்டிஸ் அப்படிங்கிறது என்னது, இது வரை கம்மி தான் அப்படிங்கிறது நமக்கு இதுலேருந்து தெரியுது இல்லையா. ஸோ வாட் ரெக்யர்ட் இஸ் ஜஸ்ட் அன் அக்ரிமெண்ட். வாட் கேன் பி ஓரல் ஆர் ரிட்டன். ஸோ என்ன பண்ணலாம், ஸோ யாருக்காவது தேவை அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணலாம், இந்த அக்ரிமெண்ட் பேஸ் பண்ணி இந்த உடன்படிக்கையின் மூலமாக என்ன பண்ணலாம், இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணலாம். ஸோ அது எப்படி இருக்கலாம் அந்த அக்ரிமெண்ட்டு. ஸோ வாய்மொழியாகவும் இருக்கலாம் அல்லது ரிட்டன் ஃபார்ம்லேயும் இருக்கலாம். ஸோ எழுத்துப்பூர்வமாகவோ அல்லது வாய்மொழியாவோ என்ன பண்ணலாம், இந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் வந்து தொடங்கி நடத்தலாம். சரியா? அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் இஸ் ஆப்ஷனல். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இப்போ நம்ம ஒரு ஒரு ஆர்கனைசேஷனை வந்து முதல்ல நம்ம என்ன பண்ணணும், ப்ராப்பராக லீகலாக பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நம்ம சட்டப்பூர்வமாக என்ன பண்ணணும், அந்த பிஸ்னஸை ரன் பண்ணணும் இல்லையா. ஸோ அப்படி வந்து பார்ட்னர்ஷிப்புக்கு அவசியம் இல்லை. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அல்லது பண்ணாமலும் அந்த பிஸ்னஸை என்ன பண்ணலாம், நம்ம தொடர்ந்து நடத்தலாம். சரியா? அதான் சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் என்ன சொல்கிறோம், ஈஸி ஃபார்மேஷன். ஸோ இந்த நிறுவனத்தை வந்து நம்ம அமைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப எளிமையான காரியம் அப்படின்னு சொல்கிறோம். ஃபர்தர், ஈவன் இஃப் அ ஃபார்ம் wants to get itself registered, the registration process is very simple. என்ன பண்ணுறாங்க, ஸோ ஒருவேளை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கூட ஸோ இந்த ஃபார்ம்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, கண்டிப்பாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நடத்தணும் அப்படின்னு சொன்னால் கூட ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து இஸ் வெரி சிம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப எளிமையான விஷயந்தான். ஸோ ஈஸியாக நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நம்ம தொடர்ந்து அந்த பிஸ்னஸை நடத்த ஆரம்பிக்கலாம். ஸோ சொல்கிறாங்க. செகண்ட் ஒன் பாருங்கள், அவைலபிலிட்டி ஆஃப் லார்ஜர் ரெசோர்ஸஸ். ஸோ அவைலபிலிட்டி ஆஃப் லார்ஜர் ரெசோர்ஸஸ் அப்படின்னு சொன்னால் என்னென்னு சொல்லுவோம், அதிக நிதி ஆதாரங்கள் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ எதனால இந்த மாதிரி அவைலபிலிட்டி ஆஃப் லார்ஜர் ரெசோர்ஸஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், த கம்பைன்ட் கேபிட்டல் ஆஃப் ஆல் த பார்ட்னர்ஸ். என்ன பண்ணுறோம், நிறைய பார்ட்னர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த பார்ட்னர்ஷிப்புக்குள்ளே என்ட்ரு ஆவாங்க இல்லையா. ஸோ அப்போ நம்ம கம்பைன்டு கேபிட்டல் நம்மளால் கேதர் பண்ண முடியும். யாருக்கிட்டே இருந்து, அந்த பர்டிகுலர் ஈச் பார்ட்னர்கிட்டே இருந்து, பார்ட்னர்ஸ் இருப்பாங்கல்ல, ஒவ்வொரு கூட்டாளிக்கிட்டே இருந்தும் நம்ம என்ன பண்ணுவோம், அவங்கக்கிட்டே இருந்து ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் வந்து நம்ம கேபிட்டலாக கெட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இப்போ கேபிட்டலாக கெட் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பிஸ்னஸுக்குள்ளே ஆன் தி ஹோல் கேபிட்டலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த பர்டிகுலர் பிஸ்னஸை நம்ம தொடர்ந்து நல்லபடியாக நடத்துவோம் இல்லையா. ஸோ அண்ட் த கிரேட்டர் பாரோயிங் கெப்பாசிட்டி மேக் அவைலபிள் லார்ஜர் ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ். அதனால தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஸோ இந்த மாதிரி கூட்டாளிகள்லாம் சேர்ந்து அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த ரெசோர்ஸஸை நம்ம என்ன பண்ணுறோம், கேதர் பண்ணி பாரோயிங் கெப்பாசிட்டிஸ் பண்ணி அது மூலியமாக நம்ம என்ன பண்ணுறோம், கேதர் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே என்ன பண்ணுறோம், இந்த லார்ஜர் ஃபினான்ஷியல் ரெசோர்ஸஸை வச்சுட்டு இந்த கூட்டாண்மை அப்படிங்கிற ஒரு விஷயம், அதாவது பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தொடர்ந்து நடத்துகிறோம். ஸோ நியூ பார்ட்னர்ஸ் can also be taken into partnership. என்ன பண்ணலாம், ஸோ இந்த நியூ பார்ட்னர்ஸ் வந்து என்ன பண்ண முடியும், இந்த பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே என்ட்ரு ஆக முடியும். யார் வேணால் என்ன பண்ணலாம், இந்த பார்ட்னர்ஷிப்புக்குள்ளே என்ட்ரு ஆக முடியும். இந்த கூட்டாண்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே என்ன பண்ணலாம், என்ட்ரு ஆக முடியும். ஸோ புதுசாகவும், ஸோ எதுக்காக அந்த மாதிரி புதுசாக வந்து பார்ட்னர்ஸை வந்து நம்ம அதுக்குள்ளே என்ட்ரு பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், டு செக்யூர் மோர் கேபிட்டல். எதுக்காக,
மோர் கேபிட்டலை, ஸோ நிறைய வந்து நம்ம கேபிட்டலை வந்து நம்ம கம்பெனிக்கு தேவைப்படுது அல்ல ஆர்கனைசேஷனுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஸோ இவங்ககிட்டேருந்து நம்மளால் என்ன பண்ண முடியும், கலெக்ட் பண்ண முடியும். ஸோ எதுக்கு யாருக்கிட்டேருந்து, இந்த பார்ட்னர்ஷிப் அதாவது பார்ட்னர்ஸ்கிட்டேருந்து எக்ஸ்ட்ரா வர்றாங்க இல்லையா, நியூ பார்ட்னர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கக்கிட்டேருந்து நம்ம என்ன பண்ண முடியும், இந்த கேபிட்டலை நம்ம கலெக்ட் பண்ண முடியும். சரியா? ஸோ அதான் சொல்கிறாங்க. அண்ட் as a result expansion of a business unit becomes feasible. என்ன சொல்கிறாங்க, ஸோ இந்த மாதிரி நம்ம லார்ஜர் ரிசோர்ஸஸ் அவைலபிலிட்டி நம்மக்கிட்ட இருக்கிறதுனால, ஸோ இந்த மாதிரி நியூ பார்ட்னர்ஸை நம்மளால் ஈஸியாக என்டர் பண்ண வைக்கிறதுனால செக்யூர் மோர் கேபிட்டல் நம்மளால் செய்ய முடியும். அதன் மூலியமாக அஸ் அ ரிசல்ட், அதன் மூலியமாக நம்மளால் என்ன கிடைக்குது ரிசல்ட்டான்னு பார்த்தோன்னா எக்ஸ்பான்ஷன் ஆஃப் பிஸ்னஸ் யூனிட் பிகம் ஃபீஸிபிள்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பிஸ்னஸை வந்து என்ன பண்ண முடியும், எக்ஸ்பான்ஷன் கண்டிப்பாக பண்ண முடியும். எதில் இருக்கக்கூடிய அந்த அவைலபிலிட்டி ஆஃப் ரிசோர்ஸஸ் ஆஃப் கேபிட்டல் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கேபிட்டலை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும், அந்த பிஸ்னஸை பேரளவில் நம்ம பெரிய பிஸ்னஸாக மாற்ற முடியும், செய்ய முடியும். சரியா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஃபீஸிபிளாகவும் நம்ம செய்ய முடியும் சொல்கிறாங்க. தென் தேர்ட் ஒன் பாருங்கள், பெனிஃபிட் ஆஃப் கன்சல்டேஷன். ஸோ பெனிஃபிட் ஆஃப் கன்சல்டேஷன் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சிறந்த தொழில் முடிவுகளை என்ன பண்ண முடியும், எடுக்கலாம். சரியா? சிறந்த தொழில் முடிவுகளை நம்மளால் என்ன பண்ண முடியும், எடுக்க முடியும். எதில், இந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்மில். ஸோ அதுவே இந்த முதல்ல பார்த்தோம் இல்லையா, ஸோ சோல் ப்ராப்பரேட்டர்ஷிப்லே ஆகட்டும், ஸோ ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலிலே ஆகட்டும், ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி கூட ஓரளவுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும், கன்சல்டேஷன் பண்ண முடியும். பிகாஸ் ஆஃப் அவர் ஃபேமிலிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பிஸ்னஸாக இருக்கிறதுனால அந்த ஃபேமிலிக்குள்ளே என்ன மாதிரியான நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த பிஸ்னஸ் மென்டாலிட்டியோடு இருக்கக்கூடியவங்களும் இருப்பாங்க. சம் ப்ராப்ளம்ஸ் அரைஸ் ஆச்சுன்னா அந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய தகுதி வாய்ந்த நபர்கள் அந்த ஃபேமிலிக்குள்ளே இருக்கலாம். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க, அந்த ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலியில் கூட இந்த மாதிரியான கன்சல்டேஷன் பண்ணி எந்த ஒரு டெசிஷனையும் எடுக்கிறதுக்கு முடியும். பட் இந்த மாதிரி சோல் ப்ராப்பரேட்டர்ஷிப்பில் என்ன முடியாது, ஒரு தனி நபர் மட்டும்தான் அந்த பிஸ்னஸை என்ன பண்ணுறாங்க, தொடங்கி நடத்துகிறாங்க. ஸோ அப்போ அவங்க யாருக்கிட்ட என்ன பண்ண முடியாது, எந்த விதமான டிஸ்கஷனையும் செய்ய முடியாது, யாரோட ஒப்பீனியனையும் அவங்க கேதர் பண்ண முடியாது. அந்த ஒரு தனி நபர் மட்டுமே தான் என்ன பண்ண முடியும், சோல் ப்ராப்பரேட்டர்ஷிப்பில் தனியார் வாணிபத்தில் எந்த ஒரு டெசிஷனாலும் எடுக்கணும், எந்த ஒரு ரிஸ்க்காக இருந்தாலும் ஏற்றுக்கணும். ஓகேவா? பட் இந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் என்ன பண்ண முடியாது, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 2 ஹெட்ஸ் இருப்பாங்க. ஸோ 2 விதமான ஹெட்ஸ் மினிமமாக பார்த்தாலும் 2 நபர்களை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அதில் ஜாயின் பண்ணி தான் அந்த பிஸ்னஸை செய்வாங்க. ஸோ பெட்டர் தேன் 1. So, which decision can be possible when the issues and subject matters are thoroughly discussed. என்ன பண்ணுவாங்க, இதில் இருக்கக்கூடிய இஷ்யூஸ்னால் என்னது, சம் ப்ராப்ளம்ஸ் ஆகட்டும், அதில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் ஆகட்டும், ஸோ எல்லாமே என்ன இருக்குது, தரோவாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ இருக்கக்கூடிய சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, ஸோ எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்க, தரோவாக டிஸ்கஸ் பண்ணிவிட்டு தேர் இஸ் நோ பிளேஸ் ஃபார் ஹேசி டெசிஷன்ஸ். ஸோ இப்போ சோல் ப்ராப்பரேட்டர்ஷிப்பில் என்ன பண்ணுவாங்க, இந்த ஹேசி டெசிஷன்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை ஈஸியாக எடுத்துருவாங்க. ஏன்னா அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு பேர் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஹேஸ்டி டெசிஷன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த பார்ட்னர்ஷிப்பில் அப்படி ஒரு நிலைமை என்ன பண்ணாது, ஏற்படாது. ஏன் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் சேர்ந்து அந்த ஒரு பிஸ்னஸ் செய்கிறோம் இல்லையா. ஸோ அப்போ நிறைய பேருனுடைய ஒரு கருத்துக்களை நம்ம கேதர் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையை நம்ம முடிவாக எடுத்துகிட்டு என்ன பண்ணுவோம், எந்த ஒரு டெசிஷனையும் எடுப்போம் இல்லையா. ஸோ அப்போ இதில் நிறைய வந்து நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது, இந்த கன்சல்டேஷன் பெனிஃபிட் நமக்கு இருக்குது. ஸோ எதில், இந்த பார்ட்னர்ஷிப் ஃபேர்மில். ஓகேவா? ஸோ இது ஒரு அட்வான்டேஜஸாக இருக்குது. அண்ட் அடுத்ததாக டிவிஷன் ஆஃப் ஒர்க் அண்ட் கிரேட்டர் மேனேஜரியல் எஃபிஷியன்சி. ஸோ டிவிஷன் ஆஃப் ஒர்க் அப்படின்றது வேலையை வந்து நம்ம பகிர்ந்து செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஸோ வேலை பகிர்வு மற்றும் உயரிய மேலாண்மை திறன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ உயரிய மேலாண்மை, கிரேட்டர் மேனேஜரியல் எஃபிஷியன்சினா என்னது, உயரிய மேலாண்மை திறன். ஸோ டிவிஷன் ஆஃப் ஒர்க்னா என்னது, வேலையை பகிர்ந்து செய்யக்கூடிய ஒரு சுச்சுவேஷன். சரியா? ஸோ இந்த ரெண்டுமே இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் இருக்குது. ஸோ த ஸ்டாகரிங் லோட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஒர்க் கேன் பி ஜுடிஷியலி டிஸ்ட்ரிபியூட்டட் அமாங் த பார்ட்னர்ஸ் அக்கார்டிங் டு தேர் எக்ஸ்பீரியன்ஸ், நாலேஜ் அண்ட் டேஸ்ட். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, அது இருக்கக்கூடிய எல்லா விதமான ஒர்க்கர்ஸும் என்ன பண்ணுறாங்க, அந்த மேனேஜ்மெண்ட் ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க.
and judicially distributed among the partners according to their experience. அதே மாதிரி அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணியும் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நாலேஜை பேஸ் பண்ணியும் அவங்கக்கிட்ட ஒவ்வொருத்தட்ட இருக்கக்கூடிய அந்த பிஸ்னஸ் ரிலேட்டட் நாலேஜ் இருக்கு இல்லையா, அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதே மாதிரி அந்த பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களே இருக்கக்கூடிய அந்த டேஸ்ட், ஸோ என்ன மாதிரியான ஒர்க்குக்கு அவங்களுக்கு பிடிக்குது, ஸோ என்ன ஹெட்டில் என்ன டிபார்ட்மெண்ட்டில் அவங்களுடைய நாலேஜ் வந்து அதிகமாக இருக்குது, ஸோ அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்கோ அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்னரும் என்ன பண்ணுவாங்க, அந்த விதமான ஒர்க்கில் அந்த விதமான துறையில் என்ன பண்ணுவாங்க, கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒன் பார்ட்னர் கேன் லுக் ஆஃப்டர் பர்ச்சேசஸ். என்ன பண்ணுவாங்க, ஒரு பார்ட்னர் என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்து செய்வாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த பர்ச்சேசஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பர்ச்சேஸ் அப்படிங்கிறது ஒரு கலைன்னு சொல்லுவோம். ஏன்னா எந்த ஒரு பொருளையுமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அது எந்த அளவுக்கு நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது, ஸோ அதே மாதிரி இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கா, ஸோ நம்மளுடைய பிஸ்னஸுக்கு அது எந்த விதத்தில் பயன் தரக்கூடிய விஷயமா இருக்க போகுது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம அதில் பார்த்து தான் என்ன பண்ணணும், ஒவ்வொரு பிஸ்னஸுக்கும் தேவையான மெஷினரிஸ் ஆகட்டும், சம் ரா மெட்டீரியல்ஸ் ஆகட்டும், ஸோ எல்லா விதத்துலையுமே நம்ம என்ன பண்ணணும், பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ இப்போ அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடியவங்க அண்ட் நாலேஜ் இருக்கக்கூடியவங்க அதுலேயும் அந்த பர்ச்சேஸ் பண்ணக்கூடியதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் எதுனா டேஸ்ட். ஸோ டேஸ்ட்னால் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு கிளாத் ஷாப்ஸில் சம் ஜவுளி ஸ்டோர்ஸ் ஆகட்டும், ஸோ கோல்டு டிசைன்ஸ் ஆகட்டும், ஸோ இப்போ கோல்டு பர்ச்சேஸ் பண்ணணுன்னா அதுக்குன்னு ஒரு அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், அதுக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கணும் அந்த ஜுவல்ஸை வந்து செலக்ட் பண்ணி வாங்குறதுக்கு இல்லையா. ஸோ இப்போ எல்லாருமே என்ன பண்ண முடியாது, நல்ல குட் குவாலிட்டி டிசைன்ஸை செலக்ட் பண்ணி எல்லாருனாலையும் வாங்கிட முடியாது. ஏன்னா அதுக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் டேஸ்ட் இருந்தால் தான் அதை பெஸ்ட்டாக சூஸ் பண்ணி நம்மளால் வாங்க முடியும் இல்லையா. ஸோ அப்போ அந்த பர்ச்சேஸுக்குன்னு தனியான ஒரு நாலேஜும் எக்ஸ்பீரியன்ஸும் டேஸ்ட்டும் இருக்கணுங்கிறது முக்கியமான ஒன்று. ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த பர்சன் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி பார்ட்னராக அந்த ஃபீல்டுக்கு விடுவோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி அனதர் சேல்ஸு. ஸோ சேல்ஸுங்கிறதும் ஒரு பெரிய கலை இல்லையா. ஸோ சேல்ஸ் பண்ணுறது என்னென்ன மாதிரியான வழிகளில் நம்ம சேல்ஸ் பண்ணுறோம், ஸோ எப்படி டாக்டிக்கலாக நம்ம வந்து சேல்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்குன்னு சம் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சன், நாலேஜ் பர்சன், டேஸ்ட்ஃபுல் பர்சன் இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு பார்ட்டிசிபெண்ட்டை, அந்த ஒரு பார்ட்னரை என்ன பண்ணுவாங்க, சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அனதர் அக்கௌண்டிங். அதே மாதிரி அக்கௌண்டிங்கும் என்னது, அதுவும் ஒரு கலை தான் சொல்லுவோம். ஸோ நம்ம டிபார்ட்மெண்ட்டே என்னதான் கலைன்னு தான் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் அக்கௌண்டிங் என்னது ஒரு கலை. ஸோ இப்போ அந்த கலை அதுவும் என்னதுக்கு, அதில் யாருக்கு நாலேஜ், செப்பரேட் நாலேஜ் இருக்கோ, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ, டேஸ்ட் இருக்கோ, ஸோ அவங்கள என்ன பண்ணுறோம், அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்கள அமர்த்துறோம் சரியா. ஸோ இப்படி எல்லா பார்ட்னர்ஸரும் என்ன பண்ணுறாங்க, அந்த எந்த டிபார்ட்மெண்ட்டில் அவங்க ஸ்பெஷலைஸ்டாக இருக்காங்களோ அவங்கள என்ன பண்ணுறோம், அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் அமர்த்தி அவங்கள மெயின்டைன் பண்ண வைக்கிறோம். ஸோ தஸ் வென் த பேர்டன் இஸ் லைட்டன்ட், அப்போ அந்த தொழிலில் அந்த பிஸ்னஸை செய்யும்போது அதில் இருக்கக்கூடிய பேர்டன், அதாவது தலைச்சுமைன்னு சொல்லுவோம் இல்லையா, பேர்டனான சுமை. ஸோ அந்த சுமையை வந்து நம்ம எல்லாம் என்ன பண்ணிக்கிறோம், ரொம்ப லைட்டன் பண்ணுறோம், ரொம்ப சுமை எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம், கம்மி பண்ணிக்கிறோம். ஏன்னா எல்லாருமே இன்வால்வ் பண்ணி அந்த பிஸ்னஸ் எல்லோரும் செய்கிறோம் இல்லையா. ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் ஃபாலோ பண்ணுறாங்க, எடுத்து செய்கிறாங்க இல்லையா. ஸோ அப்போது இருக்கக்கூடிய அந்த பேர்டன் எல்லாம் குறைஞ்சிடும். அண்ட் சூப்பர்விஷன் பை ஈச் பார்ட்னர் ஓவர் த அலோகேட்டட் ஏரியா ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஸோ அவங்களுக்குன்னு ப்ரொவைட் பண்ணிருக்கக்கூடிய அந்த ஒரு ஏரியாஸில் என்ன பண்ணுறாங்க, அவங்கவுங்களும் கவனம் செலுத்துகிறாங்க. தென் பிகம்ஸ் எஃபெக்டிவ் அண்ட் எஃபிஷியன்ட். அதே மாதிரி ரொம்ப எஃபெக்டிவாகவும் ரொம்ப திறமையாகவும் என்ன பண்ணுறாங்க, அந்த மேனேஜ்மெண்ட்டை செய்கிறாங்க ஒவ்வொரு பார்ட்னரும். திஸ் என்ஷியர் கிரேட்டர் மேனேஜரியல் எஃபிஷியன்சி. என்ன பண்ணுறாங்க, ஸோ மேலாண்மைக்கான ஒரு பெரிய திறமையை வந்து உண்டு பண்ணுது எது அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தனுடைய திறமையும் சரியா. அதே மாதிரி ரெடியூஸ்டு ரிஸ்க். ஸோ ரெடியூஸ்டு ரிஸ்க் அப்படின்னு சொன்னால் என்னது, இடர்பாட்டில் வந்து பங்கேற்கிறதாகட்டும் அல்லது வரக்கூடிய இடர்பாடை நம்ம குறைக்கிறதுல ஆகட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறாங்க யார், இந்த பார்ட்னர்ஷிப்ஸில் இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸ். ஸோ த ரிஸ்க் ஆஃப் ஈச் பார்ட்னர் இஸ் ரெடியூஸ்ட் கன்சிடரபிளி சின்ஸ் த லாஸ் சஸ்டைன்ட் பை த ஃபார்ம் இஸ் ஷேர்ட் பை ஆல் பார்ட்னர்ஸ். என்ன பண்ணுறாங்க, ஸோ இதில் இருக்கக்கூடிய ரிஸ்க்கை, அதாவது வரக்கூடிய இடர்பாடுகளை ஒவ்வொரு பார்ட்னருமே, ஸோ ஈச் பார்ட்னர் இஸ் ரெடியூஸ் என்ன பண்ணுறாங்க, குறைக்கிறாங்க. ஸோ இந்த வரக்கூடிய இடர்பாடுகளை ஸோ எப்படி, கன்சிடரபிளி சின்ஸ் த லாஸ், ஏதாவது சம் லாஸ் ஏற்பட்டாலும் சஸ்டைன் பை த ஃபார்ம் இஸ் ஷேர்ட் பை ஆல் த பார்ட்னர்ஸ். என்ன பண்ணுறாங்க, ஸோ ஒருவேளை லாஸ் வந்துட்டா, ப்ராஃபிட் வந்துட்டா ஓகே எல்லாருமே அதே மாதிரி ஷேர் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி
லாஸ் வந்துட்டாலும் எல்லாருமே ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி. சரியா? ஸோ சோல் ப்ராப்பர்ட்டிஷிப்பில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரே நபர் தான் என்ன பண்ணுவாங்க, மேனேஜ் பண்ணுறதாகட்டும், கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாகட்டும், லாஸ் வந்தாலும் சரி, ப்ராஃபிட் வந்தாலும் சரி, எது வந்தாலும் அந்த சோல் ப்ராப்பர்ட்டிஷிப்னா அவங்க மட்டும்தான் அதில் ரிஸ்க்கை எடுத்துப்பாங்க. பட் இந்த பார்ட்னர்ஷிப் பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கக்கூடிய எல்லா பார்ட்னர்ஸுமே என்ன பண்ணுவாங்க, அதில் அந்த ப்ராஃபிட்டாக இருந்தாலும் லாஸாக இருந்தாலும் எல்லாத்தையுமே அதை ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ அதனால் ரிஸ்க் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அன்லிமிட்டட் லயபிலிட்டி அண்ட் கிரெடிட் ஸ்டாண்டிங். ஸோ இருக்கக்கூடிய வரையறா பொறுப்பு மற்றும் கடன் தகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. த லயபிலிட்டி ஆஃப் பார்ட்னர் இஸ் அன்லிமிட்டட். ஸோ ஒவ்வொரு பார்ட்னருக்கும் பொறுப்புகள் அப்படிங்கிறது என்னது இல்லை, அன்லிமிட்டடாக தான் இருக்குது. அதுக்குன்னு எதுவும் லிமிட்டடாக எதுவும் இல்லை. சின்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் த பிஸ்னஸ் அசெட்ஸ் ஈவன் ஹிஸ் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் ஆல்சோ அவைலபிள் ஃபார் சாட்டிஸ்ஃபைங் த கிளைம் ஆஃப் கிரெடிட்டாஸ். ஸோ இப்போ நம்ம அந்த பிஸ்னஸுக்கு வந்து கடன் வாங்கி நம்ம நடத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த கடனை வந்து அடைக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் போது அதில் இருக்கக்கூடிய அந்த பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இருக்கிறாங்கல்ல, ஸோ அவங்களுடைய ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து கூட நம்ம என்ன பண்ண முடியும், அந்த ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிஸை வச்சு அந்த கடனை அடைக்கக்கூடிய சூழல் வந்தாலும் அதை செய்யக்கூடிய அந்த பொறுப்பு யாருக்கு இருக்குது, அந்த பர்டிகுலர் பார்ட்னர்ஸுக்கு இருக்குது. ஸோ ஹென்ஸ் கிரெடிட்டார்ஸ் மே கிவ் மோர் லோன்ஸ் பிகாஸ் they can get back the loan from the personal properties of sole trader. Thus high credit rating helps sole trader to borrow more funds from சப்ளையர்ஸ் அண்ட் பேங்கர்ஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நிறைய நம்மளால் என்ன பண்ண முடியும், ஸோ பர்சனல் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து அவங்களுடைய கடனை தீர்க்கிறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குங்கிற போது ஸோ என்ன பண்ணலாம், ஈஸியாக எல்லாருமே அவங்களுக்கு லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் ஆகட்டும் அல்லது பேங்க்ஸ் ஆகட்டும் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு நிறைய மணி வந்து சப்ளை பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்கள், 7th பாயிண்ட் பாருங்கள், சேஃப்கார்ட் ஆஃப் த மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்னு சொல்கிறாங்க. ஸோ அனைவரினுடைய நலனை பாதுகாக்கிறது என்ன யாரோட பொறுப்பு, இருக்கக்கூடிய அந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் வந்து எல்லாருடைய நலனும் என்ன பண்ணப்படுது, பாதுகாக்கப்படுது. ஸோ சேஃப்கார்டாக இருக்குது. ஸோ ஃபார் ஆல் த வைட்டல் மேட்டர்ஸ் யுனானிமஸ் கான்சென்ட் ஆஃப் ஈச் பார்ட்னர் இஸ் ரெக்யர்ட். இஃப் தேர் இஸ் நோ யுனானிமிட்டி such decisions are not accepted. ஸோ இப்போது அதில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும், எந்த ஒரு மேட்டராக இருந்தாலும், பெரிய ஒரு விஷயங்களாக இருந்தாலும், ஸோ எல்லாரும் சேர்ந்து யுனானிமஸாக என்ன பண்ணுவாங்க, அதில் சேர்ந்து கலந்துரையாடி அதுக்கான ஒரு சொல்யூஷனை கொண்டுட்டு வருவாங்க. ஸோ இதுவே நோ யுனானிமிட்டினானது எந்த ஒரு ஒற்றுமை இல்லாமல் எல்லாரும் சேர்ந்து கலந்துரையாடி அந்த ஒரு ப்ராப்ளமுக்கு ஒரு சொல்யூஷனை கொண்டுட்டு வரல அப்படின்னு சொன்னால் அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ யாரோ ஒருத்தர் சொல்கிறத என்ன பண்ண மாட்டாங்க, இதில் ஒரு பிஸ்னஸ் டெசிஷனாக எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ இப்போ இதனால் என்ன இருக்குது, எல்லாருக்குமே அதில் வந்து என்ன இருக்குது, ஒரு ஷேர் பண்ணிக்கக்கூடிய அந்த ஒரு கலந்துரையாடக்கூடிய அந்த ஒரு நன்மை இருக்கிறதுனால இது ஒரு அட்வான்டேஜாக பார்க்குறோம். அண்ட் ஈஸி டிசொல்யூஷன். ஸோ ரொம்ப ஈஸியாக அந்த வந்து என்ன பண்ண முடியும், இந்த எளிதான கலைப்புன்னு சொல்லுவோம். ஸோ அந்த பிஸ்னஸை வந்து ஈஸியாக கலைச்சிட்டு போயிடலாம். ஸோ சோல் ப்ராப்பர்ட்டர்ஷிப் ஆகட்டும் அல்லது ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி இதெல்லாம் வந்து என்ன இருக்குது, ரொம்ப நீடித்த வாழ்வு இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். அதாவது லாங்கர் லைஃப் இருக்குன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அதே மாதிரி ஈஸி டிசொல்யூஷன் எதில், இந்த பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாகவே நம்ம டிசொல்யூஷன் பண்ண முடியும், கலைக்க முடியும். ஸோ டிசொல்யூஷன் ஆஃப் த பார்ட்னர்ஷிப் இஸ் ஆல்சோ வெரி சிம்பிள்னு சொல்கிறாங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கும் எது, இந்த நிறுவன கலைப்பு அப்படிங்கிறது. இதில் இந்த பார்ட்னர்ஷிப்பில் இன் த கேஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் அட் வில் 14 days நோட்டீஸ் என்ன பண்ண முடியும், இந்த 14 நாட்களுக்கு முன்னாடியே ஒரு நோட்டீஸ் நம்ம என்ன பண்ணணும், இந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்மை நம்ம கலைக்க போகிறோம், டிசொல்யூஷன் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு முன்னாடியே நம்ம என்ன பண்ணணும், ஒரு 14 days முன்னாடியே ஒரு நோட்டீஸ் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணிவிட்டு பை எ பார்ட்னர் இஸ் திஸ் கனெக்ஷன் இஸ் எனஃப், நோ லீகல் ஹேர்டல் இஸ் தேர் ஃபார் டிசால்விங் த ஃபார்ம். என்ன பண்ணுறாங்க, ஸோ இந்த மாதிரியான வேறு எந்த விதமான சட்ட ரீதியான எந்த ஒரு பெரிய ஒரு இன்வால்மெண்ட்டும் இதில் இருக்காது. ஸோ அவங்களும் என்ன பண்ணலாம், ஈஸியாக இந்த மாதிரி ஒரு 14 daysக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறுவனத்தை நாங்கள் டிசொல்யூஷன் பண்ண போகிறோன்னு ஒரு நோட்டீஸ் கொடுத்துட்டு என்ன பண்ணலாம், ஈஸியாக டிசொல்யூஷன் பண்ணலாம். ஸோ இதான் இதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸாக நம்ம பார்க்குறோம். தென் டிஸ்அட்வான்டேஜஸ் பாருங்கள். த மெயின் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஆர் கிவன் பிலோ. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், லேக் ஆஃப் ஹார்மனி. ஸோ லேக் ஆஃப் ஹார்மனி அப்படிங்கிறது ஆஃப்டர் எ ஃபியூ இயர்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் ஃப்ரிக்ஷன் அண்ட் டிஸ்ஹார்மனி மே கிரீப் இன். ஸோ என்ன பண்ணுறாங்க, ஸோ நிறைய காலம் வந்து இதை வந்து லாங் ரன்னுக்கு போயிட்டே இருக்கும்போது எது, இந்த பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற விஷயம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும்போது ஒரு இப்போ த லேக் ஆஃப் ஹார்மனி அப்படின்னு சொன்னால் என்னது, இணக்கமின்மை அப்படிங்கிறது. இணக்கமின்மைனா அது ஒற்றுமை இல்லாமல்
ஒரு தகராறுகள் வரக்கூடிய அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் நம்ம என்ன சொல்லுவோம், லேக் ஆஃப் ஹார்மனின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இப்போ ஃப்ரிக்ஷன் அண்ட் ஃப்ரிக்ஷன் மீன்ஸ் என்னது, மனக்கசப்பு அல்லது டிஸ்ஹார்மனினா மே க்ரீப். டிஸ்ஹார்மனி என்னது, ஒரு மாதிரியான ஒரு மோதல். ஸோ இந்த மாதிரி நிறைய மனக்கசப்பு மோதல்லாம் வரக்கூடிய ஒரு ஃபிக்ஷனாக மோதல். ஸோ டிஸ்ஹார்மனினா அந்த மனக்கசப்புன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான வரக்கூடிய சூழ்நிலையில் என்ன இருக்குது, ஈச் பார்ட்னர் வீஸ் with one another in dishonest dealings. This mutual conflict and lack of team spirit pave the way for dissolution of the firm. ஸோ இந்த மாதிரியான இருக்கக்கூடிய டிஸ்ஹானஸ்ட் டீலிங்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ பார்ட்னர்ஸுக்கு இடையில் என்ன வரக்கூடிய நேர்மையில்லாத ஒரு நடைமுறைகளாகட்டும் செயல்பாடுகளாகட்டும் எதுக்கு ஏற்படுத்துது, இந்த மாதிரியான கான்ஃப்ளிக்ட்ஸ் வர்றதுக்கு. ஸோ கான்ஃப்ளிக்ட்ஸ்லாம் என்ன சொல்லுவோம், இந்த மாதிரியான எதிர்ப்புகள் வரக்கூடியது, சண்டை சச்சரவுகள் வரக்கூடியது. ஸோ குரூப் ஸ்பிரிட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் குரூப்பிசம் வர்றது. ஸோ அதெல்லாம் எதுக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அந்த நிறுவனத்தை கலைக்கக்கூடிய விஷயத்துக்கு ஒரு உதாரணமாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ அந்த லேக் ஆஃப் ஹார்மனி அப்படிங்கிறது என்னது, ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாரும் இணைந்து செயல்படக்கூடிய ஒரு தன்மை இருக்கணும். ஸோ எப்போ வந்து அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்ஹானஸ்ட் டீலிங்ஸ் வருதோ, ஸோ அதே மாதிரி ஒரு கான்ஃப்ளிக்ட்ஸ் எதிர்ப்புகள் சண்டை சச்சரவுகள் மோதல்கள் வருதோ, அப்போ என்ன ஆகிடும், அந்த பிஸ்னஸ் வந்து டிசொல்யூஷன் ஆகிறது கண்டிப்பாக உறுதியாகிடும். ஸோ நிறுவன கலைப்புங்கிறது ஏற்படும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அண்ட் அடுத்ததாக செகண்ட், ஆப்சன்ஸ் ஆஃப் லீகல் ஸ்டேட்டஸ் அண்ட் இன்ஸ்டபிலிட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ சட்டப்பூர்வமான நிலையின்மைன்னு சொல்கிற தமிழில், த பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ஹேஸ் நோ செப்பரேட் லீகல் எக்ஸிஸ்டன்ஸ், இட் இஸ் இன்செப்பரபிள் ஃப்ரம் த பார்ட்னர்ஸ் கம்போசிங் இட். என்ன சொல்கிறாங்க, இதுக்குன்னு எந்த விதமான லீகல் எக்ஸிஸ்டன்ஸும் இல்லை, செப்பரேட்டான ஒரு லீகல் எக்ஸிஸ்டன்ஸும் இல்லை. லீகல்னா என்னது, சட்டப்பூர்வமான ஒரு தன்மை வந்து எதில் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறோன்னா, இந்த பார்ட்னர்ஷிப்பில் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் சொல்கிறோம். இட் இஸ் இன்செப்பரபிள் ஃப்ரம் பார்ட்னர்ஸ் கம்போசிங் இட். ஸோ இவங்க ஒரு தனியாகவும் செயல்படுறதில்ல, சட்டத்துக்கு உட்பட்டு தனியாக செயல்படக்கூடிய தனியாக செயல்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அக்ரிமெண்ட் பேசிஸில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியும் பண்ணாமலும் நம்ம என்ன பண்ணலாம், இந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்மை ரன் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு ட்ராபேக். ஆஸ் அ ரிசல்ட் இட் இஸ் terminable on a death or insolvency of a partner. ஸோ எப்போல்லாம் இந்த மாதிரியான பிஸ்னஸை வந்து கலைக்கிறதுக்கு நேரிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, terminable on death, அதில் இருக்கக்கூடிய பார்ட்னர் யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா, அல்லது அந்த இன்சால்வென்சி ஆஃப் அ பார்ட்னர். ஸோ அதில் இருக்கக்கூடிய பார்ட்னர் வந்து ஏதாவது நொடிப்பு நிலைக்கு தள்ளப்பட்டாங்கன்னா, அப்போ என்ன பண்ணிவிடுவாங்க, இந்த நிறுவன கலைப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு டிஸ்அட்வான்டேஜஸை சொல்கிறோம். தென் லிமிட்டட் ரெசோர்ஸஸ். ஸோ இது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸாக பார்க்குறோம். த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பார்ட்னர்ஸ் இன் அ பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் இஸ் 10. ஸோ மேக்ஸிமமாக இந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்குள்ளே எவ்வளோ இருப்பாங்க மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம், நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ்னு பார்த்தோன்னா 10 இருப்பாங்க. சரியா? இன் த கேஸ் ஆஃப் பேங்கிங் பிஸ்னஸ், ஸோ பேங்கிங் பிஸ்னஸ் அதாவது வங்கி நடவடிக்கைகள்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால், அதில் எவ்வளோ கேசஸ் இருப்பாங்க, நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் இருப்பாங்கன்னா 20 இன் அதர் கேசஸ். ஸோ வங்கி நடவடிக்கைகளாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால், சரியா? ஸோ வங்கி நடவடிக்கைகள் அல்லாமல் மற்ற நடவடிக்கைகளாக இருந்தது அப்படின்னு சொன்னால் 20 ஆகும். வங்கி நடவடிக்கைகளுக்கு உட்பட்ட விஷயமா இருந்ததுன்னா அது 10% எதில் இருப்பாங்க, இந்த பார்ட்னர்ஷிப்புக்குள்ளே என்ட்ரு ஆவாங்க. இன் ஆக்சுவல் ப்ராக்டிஸ் த நம்பர் வில் பி வெல் பிலோ திஸ் மேக்ஸிமம் பிகாஸ் ஆஃப் த நீட்ஸ் ஃபார் என்ஷூரிங் ஹார்மோனியஸ் ஒர்க்கிங். ஸோ நம்ம ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ப்ராக்டிக்கல் சென்ஸில் ஸோ இருக்கக்கூடிய பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்குள்ள ரொம்ப மினிமம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, பார்ட்னர்ஸாக இன்வால்வ் ஆங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், நிறைய பேர் பார்ட்னர்ஸாக சேர்ந்தாங்க அப்படின்னு சொன்னால் அதில் நிறையா ஹார்மோனியஸ் ரிலேஷன்ஸ் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஸோ நிறைய தகராறுகளும் பிரச்சனைகளும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற பர்பஸ் கம்மியான நபர்கள் தான் என்ன பண்ணுவாங்க, இந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்குள்ளே என்ட்ரு ஆவாங்க. ஸோ இந்த பிஸ்னஸ்க்குள்ளே என்ட்ரு ஆவாங்க. ஸோ ஒன்லி லிமிட்டட் ரெசோர்ஸஸ் ஆர் அவைலபிள். அதே மாதிரி கம்மியான பர்சன்ஸ் வந்து இதில் கூட்டாளிகளாக சேரும்போது அதில் அவங்களுடைய முதலும் என்னவாக தான் இருக்கும், முதலும் கம்மியாக தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அப்போ இதெல்லாம் ஒரு ட்ராபேக்காக சொல்கிறாங்க. ஸோ மாடர்ன் லார்ஜ் ஸ்கேல் என்டர்பிரைசஸ் விச் ரெக்யர் ஹியூஜ் கேபிட்டல் அவுட்லே cannot be ஸ்டாட். என்ன பண்ண முடியாது, இப்போ இருக்கக்கூடிய நவீன யுகத்தில் லார்ஜ் ஸ்கேல் பிஸ்னஸாக நம்ம செயல்படணும்னா அதிகப்படியான கேபிட்டல் அவுட்லே நமக்கு தேவை. ஸோ அப்போ அது கிடைக்காத பட்சத்தில் என்ன பண்ண முடியாது, நம்மளால் பெரிய ஒரு பிஸ்னஸ் ஃபார்மாக வளர முடியாது. ஸோ இது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் சொல்கிறாங்க. அண்ட் அடுத்தது பாருங்கள், லிமிட்டட் ரிஸ்க் டேக்கிங். ஸோ லிமிட்டட் ரிஸ்க் டேக்கிங் அப்படின்னு சொல்லி சொன்னால் என்னது, வரையறுக்கப்பட்ட இடர் ஏற்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ லிமிட்டட் ரிஸ்க் டேக்கிங் அப்படின்னு சொன்னால் வரையறுக்கப்பட்ட இடர் ஏற்பு. இன் வியூ ஆஃப் த டேஞ்சர் அண்ட் அன்லிமிட்டட் லயபிலிட்டி த பார்ட்னர்ஸ்
டென் டு பி ஆப்வியஸ் ஓவர் காஷியஸ். என்ன பண்ணியிருப்பாங்க, இப்போ இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸ் எல்லாருமே ரொம்ப காஷியஸாக ஓவர் காஷியஸாக இருப்பாங்க. எதனால இந்த மாதிரி ஓவர் காஷியஸ்னானது ரொம்ப உஷாராக இருக்கிறது, அதாவது ரொம்ப உஷார் மீன்ஸ் என்ன சொல்லுவோன்னா ரொம்ப கவனமாக இருப்பாங்க. ஸோ எந்த விஷயத்துலையுமே என்ன பண்ணுவாங்க, கவனமாக செயல்படுவாங்க. ஸோ நார்மலி தே டு நாட் வாண்ட் டு அஸ்யூம் ரிஸ்க் ஸ்டார்டிங் நியூ வெஞ்சர். ஸோ இப்போ இந்த மாதிரி நிறைய வந்து நியூ வெஞ்சர்ஸ் வந்து நம்ம தொடங்கி நடத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இந்த மாதிரியான பார்ட்னர்ஸுக்குள்ளே எழுறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது இப்போ காலகட்டங்களில். ஸோ ஏன்னா இந்த மாதிரி ரிஸ்க் டேக்கிங் அப்படிங்கிறது ரொம்ப லிமிட்டடாக இருக்குது. ஸோ நம்மளுடைய இடர் ஏற்பு தன்மை வந்து என்னவாக இருக்குது, ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால எல்லாரும் ஈஸியாக என்ன பண்ணுறதில்ல, இந்த மாதிரி பார்ட்னர்ஷிப்புக்குள்ளே என்ட்ராகிறத விரும்புறதில்ல. ஸோ ஓவர் காஷியஸாக இருக்கிறாங்க, ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க இதில் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் சொல்கிறோம். அடுத்ததாக ஃபிஃப்த்து பாருங்கள், risk of implied authority. ஸோ உட்கிடை ஆணை உரிமையின் அபாயம் சொல்கிறாங்க. உட்கிடை ஆணை உரிமையின் அபாயம். எவ்ரி பார்ட்னர் கேன் பைண்ட் த ஃபார்ம் அண்ட் ஹிஸ் அதர் பார்ட்னர்ஸ் பை ஹிஸ் ஆக்ட். என்ன பண்ணுறாங்க, ஸோ ஒவ்வொரு பார்ட்னர்ஸுமே அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கூட்டாளியுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் மற்ற கூட்டாளிகளை பைண்ட் பண்ணக்கூடிய அதிகாரம் பெற்றிருக்கு. அதாவது அவங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுக்கிறக்கூடிய ஒரு அதிகாரத்தில் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் என்ன பண்ண முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ தேர்ஃபோர் ஆல் அதர் பார்ட்னர்ஸ் பிகம்ஸ் லயபிள் டு கிரேட்டர் எக்ஸ்டென்ட் பிகாஸ் ஆஃப் த ஃபோலி அண்ட் ஃப்ராட். ஸோ நேர்மையற்ற விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு விஷயத்தினால ஸோ கமிட்டட் பை ஃபெல்லோ பார்ட்னர்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய பார்ட்னர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, பாதிக்கக்கூடிய நேர்மை இல்லாத விஷயங்களை செய்யக்கூடியதுனால என்ன பண்ணுறோம், ஸோ இந்த மாதிரியான பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் வந்து தொடர்ந்து நடக்கிறதுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு நமக்கு டிஸ்அட்வான்டேஜஸ். அடுத்ததாக லேக் ஆஃப் பப்ளிக் கான்ஃபிடென்ஸ். ஸோ அதே மாதிரி பொதுமக்களிடையே ஒரு நம்பிக்கை குறைவான ஒரு விஷயமா இருக்குது. எதில் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த கூட்டாண்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் பொதுமக்கள்கிட்ட ஜென்ரல் பப்ளிக்கிட்ட என்னவா இருக்குது, அதை பார்த்து அந்த நிறுவனத்தை பற்றின ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மை நிலவுது அப்படின்னு சொல்கிறாங்க. அஸ் இட்ஸ் accounts need not be audited and published, it lacks public confidence. என்ன பண்ணுறாங்க, ஸோ இதில் ஃபாலோ பண்ணக்கூடிய அக்கௌண்ட் சிஸ்டம்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறதில்ல அப்படின்னு சொன்னால் நாட் பி ஆடிட்டட். ஸோ எந்த ஒரு தணிக்கையும் இதில் வந்து செய்யறதில்ல. ஏன்னா பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் அப்படிங்கிற போது அது இருக்கக்கூடிய அக்கௌண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு டேர்ம் பீரியாடிக்கல் வைஸ் என்ன பண்ணணும், ஆடிட் பண்ணணும். ஸோ தணிக்கை பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா யாருக்கும் இடையில என்ன பண்ணிடக்கூடாது, எந்த விதமான சந்தேகமோ இல்லை சண்டைகளோ மோதல்களோ ஏற்பட்டக்கூடாதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா. ஸோ என்ன பண்ணணும், ப்ராப்பராக அந்த பீரியாடிக்கல் வைஸ் என்ன பண்ணணும், ஆடிட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். அண்ட் பப்ளிஷ் பண்ணுறதும் அவசியம். ஸோ என்ன மாதிரியான அக்கௌண்ட்ஸ் வந்து இந்த கம்பெனியில் போயிட்டு இருக்குது, ஸோ ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கா, லாஸில் போயிட்டுருக்கா, ஸோ அதோடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம என்ன பண்ணணும், ஆடிட் பண்ணிட்டுறது மட்டும் இல்லாமல் அதை பப்ளிஷும் பண்ணி மக்களுக்கும் தெரியப்படுத்தணும். இட் லேக்ஸ் பப்ளிக் கான்ஃபிடென்ஸ். ஸோ அப்படி பண்ணாமல் இருக்கிறதுனால தான் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பப்ளிக்கினுடைய நம்பிக்கையை பெறாமல் என்ன பண்ணுறாங்க, இவங்க ஒரு பப்ளிக் வந்து இந்த மாதிரியான பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ஸ் மேலே ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை வந்து உருவாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒன் ஆஃப் த டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப்னு சொல்கிறோம். ஸோ இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணி அதை கிளியர் பண்ணிக்கோங்க. அண்ட் டில் தென் பாய் ஸ்டூடெண்ட்ஸ்.